பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல கோழி இது எங்க வீட்டு சொந்த கோழி தான் நாங்க வளர்த்தது. இன்னைக்கு கோழி அடிச்சு குழம்பு வச்சு சாப்பிட போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கோழி அறுவைக்கு தயாராயிட்டாரு. நாங்க அறுவைக்கு போறோம். பாய். நம்ம வீட்டு பெரிய பல்சர்ல கிளம்பிட்டாங்க அறுவைக்கு. என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. இப்ப பாத்தீங்கன்னா கோழி குழம்புக்கு தேவையான வெங்காயம், இஞ்சி பூண்டு அடிக்கணும். வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி எல்லாம் நம்ம உரிச்சு ரெடி பண்ணுவோம். நீ வா. கூப்பிட்டோன்னா வாங்கம்மா உரிப்போம், மணி ஆயிருச்சுன்னு கூப்பிடுறேன். அரிசியா போட்டு வரணும். நீங்க எப்ப போட்டு எப்ப வருவிய? இவரு தெரியல, இவரு தெரியலையே. இவருதான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். சீனி போடாம வச்சிருக்கேன். நீ தேவைன்னா வச்சுக்கிட்டு நீங்க கூட அந்த பையன் வந்துட்டான் கஜி. அவனுக்கு ஓடி போய் ஒரு பேக்கெட் பாலை வாங்கிட்டு சாப்பாடு இல்ல. நீங்க ஒண்ணும் செய்ய தேவையில்ல. நான் எங்க அண்ணன் முன்னாடிய கூட்டிக்கிட்டு அவங்க வருவாங்க. ரொம்ப பண்ணிக்கிட்டு இருக்கா. யாரு ரொம்ப பண்ண? ஏன்னா கத்தியதா. இது என்ன காசுமா? கோயில் காசும் சாயந்தரம் கோயில போடணும்ல. ஓ, ஓம் சக்திக்கு 300 ரூபாயும் இன்னைக்கு ஈவினிங் தந்தூரி போடுறோம்னால அதுக்கா? உங்க சார்பா தந்தூரி காசா? பரவாயில்ல. ஓம் சக்திக்கு போறோம் நாங்க. இப்பயே டிக்கெட் எல்லாம் புக் பண்ணி கொடுங்கம்மா. பாவம் ரொம்ப பண்றாங்க அம்மா. கொஞ்ச நேரம் வாய மூடுங்கப்பா. அந்த டப்பா வாய. டப்பா இந்த வாய பைத்தியமாயவ ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாலையா. ரொம்பதான் பண்ணட்டும். எனக்கு என்ன தேவையா? என் வேலையை முடிச்சுதான் நான் வரேன். தேவையில்லாம பேசிட்டு இருக்கா உட்காந்துட்டு. தேவையில்லாம தேவைக்குதான் பேசுறாங்க. ரொம்ப பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. பாத்தீங்கன்னா எங்க அண்ணன் ஒய்ஃப் வந்துட்டாங்க. நான் தான் போன் பண்ணி கூப்பிட்டேன். கொஞ்சம் வெங்காயம் டைம் ஆயிடுச்சு ஆல்ரெடி. பிள்ளைங்க எல்லாம் பசிக்குதுன்னுவாங்க, அதனால கூப்பிட்டேன். என் மாமியார உதவிக்கு கூப்பிட்டேன், வரமாட்டேன்ருச்சு. அரிசி போடணும், உல கொதிக்குதுன்ட்டு வரல. அதனால நான் என் அண்ணன் முன்னாடிய கூட்டிட்டேன் எனக்கு உதவி. எல்லா மாமியார் மாதிரிதான் எங்க வீட்டு மாமியாரும். நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல. உதவி கிட்டோம்னா பெரிய ஓத்திரியம் தான் பண்ணும் நமக்கு. என்னாச்சு நான் இல்லாட்டி நீ கிழிச்சு விடுவ. ஓத்திரம் பண்றான். கதைய கேட்டுக்க. எல்லாம் இந்த அம்மா பண்ற மாதிரி தான் கலப்பாங்க. நான் இல்லாட்டி கிழிச்சு போடுவேங்கிறது புரியலையே. நீங்க என்ன பண்றீங்க? சாப்பிட்டு கட்டில படுத்து கிடக்குறீங்க. உங்க கட்டல்ல போய் படுக்கிறதுக்கு அப்பா. ஆமா. எல்லாரும் என்னதான் பண்றீங்க நீங்க? உங்ககிட்ட உட்காந்து சோத்துமாங்களா? அதுக்கு என் மகன் இருந்தா கூட சொல்லி. அப்பா மகன் மகன் இல்ல. மகன் என்ன பண்றாரு? மகன் தேவலாம் பேசுறீல. மகன் உட்கார வச்சு சோறு போடுவாரோ? ஆமா போடுவானா. இன்னும் நீங்க சரியா தெரியல. விடுங்காச்சு. என் பிள்ளை வளர்ச்சியெல்லாம் ஊர்ல கொட்டி போட்டு இப்ப நான் என் பேசிக்கிற உட்காந்து இருக்கா. என் பிள்ளை இந்த ஒரு 10 மாசம் இருந்துட்டு போவான் நானு. நான் எத்தனை லட்சம் ரூபாப்பா உழைச்சு கொடுத்தாப்ல ஊர்ல குடுக்கறதுக்கு? கேட்டுக்கங்க. இதெல்லாம் என்ன பண்ணிக்கிட்டேன் எங்க அண்ணாட்ட சொல்லணும். மாமியார் இந்த மாதிரி வீட்டுல நாத்தனா கூட சண்டை பிடிக்கிறாங்கன்னு வீட்டுல போய் அண்ணங்கிட்ட எங்க சொந்தக்காரங்கிட்ட சொல்லி மாமியார என்ன பண்ணணுமோ அப்ப வச்சுக்கணும் நம்ம. அது புள்ள பொண்டாட்டி இல்லாம அனாதி மாதிரி அங்க கிடக்கு. நாங்களா போக சொன்னோம்? இல்ல நாங்களா போக சொன்னோம்னு கேக்குறேன். உழைச்சு கொட்டினா. ஆமா ஆமா. எத்தனை லட்சம் உழைச்சு கொட்டினாப்ல? என்னையா இது ஒரு 4 வெங்காயம் உரிக்க சொல்லி தக்காளி வெட்டுன்னு சொன்னதுக்கு இந்த பாடா? ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. அப்பா எல்லாரும் வீட்டுல சொல்லுவாங்கல்ல, எல்லாரும் புருஷங்களுக்கு தவந்தாப்பா இருக்கணும். அப்புறம் எல்லா பொம்பளைகளும் புருஷன். சொக்க தங்கம். ஆமா ஆமா. அது யாரு கட்டின பொண்டாடி சொல்லணும். புருஷன் சொக்க தங்கமா தங்கம் இல்லையான்னு. என்னதான் ரோட்லயே விட்டான்.
ரொம்ப பண்ற. என்னடா மூஞ்சி இது? இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. அப்பா முடியல. காரம் உங்களுக்கு ரொம்ப பண்ணிக்கிட்டு இருக்காளுங்க. கர்ம கர்மா என்ன இப்படி ஏமே உழைச்சி 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 கொட்டுற நான் ஏமே உழைச்சிங்க கொட்டிக்கிட்டு இருக்கா சொல்லுங்க. ₹1,00,000 வந்தாலும் ஓமா என்னத்த கொடுத்தான், ஓமா என்னத்த கொடுத்தானா? இது என்ன பேச்சா? சண்டை போட்டுட்டே இருக்காம சமைக்கிற வேலையை பாருங்க. நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பார்க்க போறோம். இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? என்ன வாயம் போட சொல்ற நீ? உங்க ஆட்டை கேட்டுட்டு பேசுறியா நீ? உங்களை பத்தி அந்த மாதிரி நான் உங்களுக்கு பத்தி உங்களுக்கு கொட்டுறதுக்கு அவிச்சு விட்டுருக்கேன். ஏன் ஒரு கோழி என் பிள்ளைங்க தின்னதுல என்ன குறைஞ்சு போச்சா என்ன? இல்ல கேக்குறேன். ஒரு கோழி என் பிள்ளைங்களுக்கு ஆக்கி குடுக்கறதுல முதலா கெட்டு போச்சு இல்லையே. 2 பேரும் சண்டை போட்டு இங்க சமைச்சு முடிச்சிருவீங்களா இன்னைக்கு? நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. வச்சு சமைச்சு கழுவிட்டா என் பிள்ளை. இன்னைக்கு கோழி குழம்பு வராது. இன்னைக்கு கோழி குழம்பு வராது பாரு. கோழி விட்டு குடல் தான் வரும். அந்த கோழிக்கறியை தின்னாலும் நமக்கெல்லாம் வயிறு வலிக்க முடியும். ரொம்ப பண்றீங்க. அந்த பிள்ளையெல்லாம் சேர்ந்து என் பிள்ளைய கொடுமைப்படுத்துறீங்க தெரியுமா? இந்த குப்பையெல்லாம் அள்ளி வெளியில போடுங்க. மாமியா மரும வெட்டுமா நான் அள்ளி போடணுமா? இவளுக்கு வேலைக்காரியா? இருங்க, உங்களுக்கு இஞ்சி பூண்டானி எனக்கு இந்த இஞ்சி பூண்டு அடிச்சு கொடுத்துட்டு இந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் வெட்டி கொடுங்க. குப்பாளி போடுறதுக்கு தான். ஆயிட்டா குப்பை தான். என் பிள்ளையும் நானும் வந்து கிடைச்சிருக்கோம். குப்பை கொட்டையும் குப்பால அதை உழைச்சி கொடுக்குது. நான் குப்பை கொட்டுறேன். சரி அண்ணி, நான் போய் இதை கழுவிட்டு வர வெளிய. நீங்க வந்து இதெல்லாம் வெட்டி வைங்க. வந்தவன குழம்பு வச்சு விட்டுருவான். அவங்கள்ட்ட வாயகையே கொடுக்காதீ. அவங்க போட்டு கத்திக்கிட்டே கிடப்பாங்க. நமக்கு தேவையில்லை, விடுங்க. ஒரு சாவை வந்து 700 இருந்துச்சு. சாவலாமா? இலை சாவலா இல்ல இலை சாவைதான். அதுக்குதான் இந்த ஆட்டம் ஆடுறாங்க. சாவலை புடிச்சிட்டு வந்துட்டேன் உங்களுக்கு குழம்பு வைக்க. அவங்க வளர்க்குறாங்கல்ல. வளர்க்குறாங்கன்னா வித்து காசு எடுப்போன்றாங்க. ஆனா வெளியெல்லாம் கறி ரேட்டு கூடமா, நாட்டுக்கோழி கறி. அதுக்குதானா இப்ப அவளை கோழி நிக்குது. இன்னும் 3 சாவு நிக்குதுமா. சாவலே எடுத்துட்டு புடிச்சிட்டு போயிடுறாங்க. அப்ப நான் என்ன சொன்னேன்னா, சரி இன்னைக்கு பிள்ளைங்க ஒரு நாள் வீட்டுல இருக்குதுங்க, அதுகளுக்கு அதை சமைச்சு கொடுப்போம்னா. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. நான் வந்து கழுவிட்டு என் பிள்ளை சம்பாதிக்கலாம். நான் உட்காந்து சாப்பிட்டா ஆறு என்ன கேட்கறது? அவங்க அண்ணி வந்து வேலை பார்த்து கொடுப்பாங்க. அண்ணி வந்து எல்லாம் செய்வாங்களாம். நாளையில இருந்து அவங்க அண்ணிய வச்சு எல்லாம் பண்ணட்டும். ஏன் பாட்டுக்கு நான் பேசாம இருக்கேன். என் மகன் வேலையே செய்ய வேணாம் சொல்லி இருக்கான். நான் சரி என்ன மருமகாரி கஷ்டப்படுறாலே நமக்கு மனசு கேட்காது. அதே மட்டும் ரொம்ப ஓவராலாம் பேசிக்கிட்டு இருக்க கூடாது. உங்களுக்கெல்லாம் அடிமை கிடையாதுன்னா நான் என் பிள்ளைய பெற்று ரூல்ஸ் பண்ணுவீங்க. நீங்க ரூல்ஸ் பண்ணுவீங்க. நான் மாம்பளைய குடுத்துருக்கேன். நான் பொட்டச்சா குடுத்துருக்கேன். சிங்க குட்டி மாதிரி அந்த நாட்டுல சம்பாதிச்சு இங்க கொட்டி காணாதா? நானும் வேற கொட்டணுமா? அவங்க அண்ணி வேலை பார்ப்பாங்களாம். அண்ணி வேலை பார்ப்பாங்களாம். அண்ணன் மண்டலி தாங்குவாங்களாம். அண்ணன் மண்டலி தாங்குவாங்களாம். தாங்கிக்கிட்டு ஆமா ஆமா, இதெல்லாம் நான் கலைக்க கூடாது. கேட்டுச்சாமா? ஏன் பிள்ளைய போதுமாமா? உங்க அப்பா என்ன நீ ஒரு கேள்வி எடுத்து கேக்குறியா உங்க அம்மாவை? நான் எங்க அம்மாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். அப்ப அந்த நானும் சப்போர்ட் பண்ணுவேன். இப்ப அம்மாவுக்கு பிள்ளைக்கும் கோர்த்து விடுறாங்க, சண்டைய மூட்டி விடுறாங்க நின்னுக்கிட்டு. எப்படின்னு மூட்டுறேன்னா இந்த மூட்டுறேன்னா இந்த கூடாது. உன் புள்ள உனக்கு எப்படி முக்கியமா? என் புள்ள எனக்கு முக்கியம். பாத்துக்கமா அம்மாச்சியோ, பாத்துக்க எப்படி சண்டைய மூட்டி விடுறாங்கன்னு மட்டும் பாத்துக்க. என்னன்னா என் புள்ள மட்டும் தான் தங்கம். அதே மாதிரி நான் பெற்ற பிள்ளை எனக்கு தங்கம் தான். ஆமா, நான் பெத்த பிள்ளை எனக்கு தங்கம் தான். நீ எப்படி பத்திக்கிட்டு வளர்க்குற அந்த மாதிரிதான் நானும் பத்திக்கிட்டு வளர்த்தேன் என் பிள்ளைய. உங்களுக்கு அங்க இருந்து உழைச்சு கொடுப்பான். நீங்க தின்னுட்டு சவுடால என்ன பேசுறீங்களா? வாய பொத்திக்கிட்டு இருக்கோம். கேட்டுச்சாமா? அங்க சுத்தி இங்க சுத்தி அண்ணன் முன்னாடிய கொஞ்ச நேரம் சொன்னாங்க. அவங்க அது பாவம், அது வாயில்லாத பூச்சி, அது எதுவுமே பேசாது. அங்க முடியல, மறுபடியும் இங்க மருமகள்கிட்ட வந்துருச்சு. அப்பா, மாமியார்கள்ட்ட இருக்கிறதெல்லாம் பெரிய யுகத்துல இருக்கிற மாதிரி இருக்க வேண்டியதா இருக்குப்பா சாமி. இப்ப அங்க சுத்தி இங்க சுத்தி பாத்துச்சு, ஒண்ணுமே சண்டைக்கு கிடைக்கல.
அதனால நான் பெத்த பிள்ளையில கோர்த்து விட பாக்குது. இல்ல கோழி நிக்குது, அவங்க எல்லாம் வித்து சிறுவாடு சேர்க்கலாம்ல, சிறுவாடு சேர்க்க முடியறது இல்ல. அவங்களுக்கு நேரத்துல நம்ம ஒரு ரசிச்சு ருசிச்சு அடிச்சு சாப்பிடாதான் நம்ம வளர்க்குறோம். அதையே தின்னக்கூடாதுன்னா என்ன? கேட்டுக்குங்க. நீங்க தான் உங்க அப்பாட்ட எடுத்து சொல்லணும். அப்பா உங்க அம்மா ரொம்ப பண்றாங்க, எங்களால அவங்க கிட்ட இருக்க முடியலன்னு நீங்க தான் சொல்லி துரத்தி விட்டுருங்க. நான் சொன்னேன்னு வையேன், அப்புறம் என்ன சொல்லுவாருன்னு கேட்டீங்கன்னா, உங்க அப்பா எங்க அம்மாவுக்கு சோறு போடுறதுக்கு கள்ளப்பட்டுக்கிட்டு தான் இப்படி எல்லாம் சொல்றான்னு சொல்ல. அப்ப நான் உங்க ஆச்சி பேசுச்சுன்னு சொன்னேன்னு வை, உங்க அப்பா சத்தியமா நம்ப மாட்டாரு, நம்பவே மாட்டாரு. நீங்க ஏதாவது இல்ல என்னம்மா அக்காவையும் தங்கச்சியவும் அப்பனுக்கு எதிர்த்துக்கிட்டு கேட்கலையா நீங்க 2 பேரும் எனக்கு சப்போர்ட் பண்றீங்களா? அதான் இத துரத்தி விட்டா சரி. மஞ்சத்தூள்லாம் வருதே, மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் போட்டு கழுவிட்டோம்னா அப்புறம் அடுப்புல வைக்கும் போது கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம கழுவிக்கலாம். ஏன் மஞ்சத்தூள் போட்டு கழுவணும்னா கறி கவுச்சு அடிக்காது. அதுக்குதான் மஞ்சள் நாட்டுக்கோழி கறி தானே. அதுக்குதான் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு கழுவி விட்டாரு. கார்னிக்கா போகுதாங்க, எங்கே போறேன், ஜூஸ் வாங்கி கேட்க போறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு குழம்பு வைக்கிறது தானம்மா? ஆமா, குழம்பு வைக்கிறதுக்குள்ள நீ எத்தனை பஞ்சாயத்து வருதோ ஆண்டவனுக்கு தான் தெரியும். பஞ்சாயத்து வைக்க போறீங்களாச்சி? இப்ப நம்ம நாட்டுக்கோழிய குக்கர்ல போட்டுக்குவோம். நல்லா 3-4 தடவை கழுவியாச்சு. கழுவுன கோழிய ஒரு 3 விசில் வச்சுதான் ஆகணும். பாத்துக்குங்க, வீட்டுல கொலப்படி செய்யாம இருக்கணுமா, இல்லன்னா தேவையான தண்ணி வைக்க போறீங்களாமா? ஆமா, ரொம்ப வேணாம். ரொம்ப வச்சோம்னா தரன்னு இருக்கும். நம்ம ரொம்ப கொஞ்சம் இதா வைப்போம், அவியற அளவுக்கு வச்சா போதும். கறியெல்லாம் வைக்க தானேமா? கறி சூப்பரா இருக்குமா. போதுமாமா தண்ணி? தண்ணி போதும். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்துக்குவோம். மஞ்சத்தூள் உப்பு எல்லாம் போட்டு வைக்கிறது? உப்பு அவிக்க கூடாது. உப்பு போட்டோம்னா கறி அவியாது. அதுக்குதான் நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டோம்னா நாட்டுக்கோழிக்கு நல்லா இருக்கும். போதும், ரொம்ப தண்ணி எல்லாம் வேணாம். 3 விசிலாமா? 3 விசில்லாம் பத்தாதுமா. சேவக்கறி இல்ல, குறைஞ்சது 4 விசில் 5 விசிலாவது வைக்கணும். நீங்க நான் சமைக்கும் போது டெய்லி அடுப்படிட்டேன்னு சனி ஞாயிறுல பாத்தீங்கன்னு வைங்களேன், நீங்களும் சமையல் கத்துக்கலாம். பொம்பளை பிள்ளைங்க எப்போதுமே சமைக்க தெரிஞ்சிருக்கணும். சரியா? இப்ப தூக்கி நம்ம அடுப்புல வச்சிடலாம். எங்கப்பா குக்கர் மூடி? எங்கேயாவது கறி வச்சிருவாங்க. வச்சுப்புட்டு நம்ம கேட்கும் போது நம்மளோட சண்டைக்கு வந்துருவாங்க. குக்கர் மூடி கண்ணு தெரியாதுன்னு. ஆனா உண்மையிலேயே என்ன சொல்லணும்னா, அந்த மாமியார்களை வச்சு இழுக்கணும்னா ரொம்ப கஷ்டம். ஓகேமா, கறி வேலை முடிஞ்சா இப்ப நம்ம அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் ரெடி பண்ணி. என்னதுமா அடுப்பு ஆன் பண்ணிட்டீங்க போல? அடுப்பு ஆன் பண்ணிட்டேன். இது எதுக்கு தெரியுமா அடுப்பு ஆன் பண்ணி வச்சிருக்கேன்? இருங்க சொல்றேன், சிம்ல வச்சுக்கிறேன். இப்ப குக்கரை நம்ம அவிக்கிறோமா, கறி அவிக்கிறோமா, அப்ப அதுக்கு குழம்புக்கு தேவையான பொருட்கள் சேர்க்கணும்ல. சின்ன சீரகம் 1.5 ஸ்பூனு, பெரிய சீரகம் 1.5 ஸ்பூனு, மிளகு 1 ஸ்பூனு, சும்மா 2-3 பொட்டுக்கடலை, அது போக தேங்காய். இதெல்லாம் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இப்ப அவளத்தையும் போட்டு சட்டியில போட்டு வறுக்கணும். வறுத்து அரைக்க போறீங்களா? பச்சையால அரைக்க மாட்டீங்களா? வறுத்து அரைச்சா வாசம் அப்படி நல்லா இருக்கும். அதுக்காண்டி நிறைய கறிக்கு இதெல்லாம் கூடாது. கொஞ்சம் இப்படி போட்டு சிம்ல வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வறுத்துட்டு இப்படி வறுத்து அரைச்சோம்னா அது சூப்பரா இருக்கும் குழம்பு. நீங்கெல்லாம் பின்காலத்துல உங்க குழம்பு வச்சு சாப்பிடும் போதெல்லாம் இதெல்லாம் எப்படி வச்சு எப்படி சமைச்சு எப்படி சாப்பிடுறதுன்னு இப்ப அம்மா கிட்ட இருந்து கத்துக்கணும். எல்லா பொம்பளை பிள்ளைகளும் வீட்டு வேலைங்கிறது தெரிஞ்சே இருக்கணும், தெரியாமலாம் இருக்க கூடாது.
இதுலயே சேர்த்து கொட்டிடுவீங்களாமா இல்ல எடுத்துட்டு இல்ல சேர்த்தே கொட்டிட வேண்டியதான். இது கொஞ்சம் வறுப்பட்டு போதும். இப்போ வந்து தேங்காவையும் சேர்த்துவோம் அதோடய. சேர்த்தே வறுக்கிறீங்களா? சேர்த்தே வறுத்துறணும். இதை தச்சுலேயே குழம்பு வைக்கலாம் தானே? ஒண்ணும் இல்ல தானே? இந்த தாச்சிலேயே வச்சிடலாம். அது நம்ம வறுக்கிறது தானே. பொருங்க அடுப்பு பிடிக்கிறதுக்கு கம்பி எடுத்துட்டு வந்துடுறேன். அப்பதான் வறுக்க முடியும். சுடுது. இப்படியே நல்லா வறுத்து விட்டுறோம். அவ்வளவுதான் முடிச்சிடாமா? இல்ல, கொஞ்ச நேரம் வறுக்கணுமா தேங்காய். தேங்காய் வந்து இந்த எண்ணெய் தண்ணி போற வரைக்கும் வறுக்கணும். தேங்காய் பிசு பிசு தன்மை வாசம் வருதா? தேங்காய் அம்மா மசாலா வாசம் வருது. வருதா? வரணும். வந்தாதான் கறி குழம்பு. வரலன்னா அது என்ன குழம்பு தெரியுமா? என்ன குழம்புமா? சொல்லுங்க. கசாப்பு குழம்பு. கமெண்ட்ல சொல்லுங்க வரலன்னா என்ன குழம்பு. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு கிச்சனுக்குள்ள எத்தனை பேர் நிக்கிறோம்? 3 பேர் நிக்கிறோம். ஓய் போனு, ஆப்பிள் போன் வேணும், ரியல்மி வேணும், ஐபேடு வேணும், என்ன செட்டப் பாக்ஸ் வேணும். என்ன உங்களுக்கு வேணும் அத சொல்லுங்களேன் ஒருக்கா. அவ்வளவுதான்மா. இந்த பாருங்க சட்டியில பிடிக்கவே இல்லை. எல்லாமே நல்லா வறுபட்டுச்சு. இத வந்து நல்லா மிக்சியில அரைச்சிக்க வேண்டியதுதான். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கோழி குழம்பு ரெடி ஆக போகுது. சட்டியை வச்சு அடுப்பை பற்ற வச்சாச்சு. குழம்புக்கு தேவையான பொருட்கள் பார்த்துட்டோம்னா சின்ன வெங்காயம், தக்காளி, பட்டை, அனாசிப்பூ, கசகசா. இது வந்து நம்ம வறுத்து அரைச்சது. வறுத்து அரைச்சது. வந்துட்டாப்ல சட்டி காஞ்சிருச்சு. எண்ணெய் ஊத்திக்குவோம். சோம்பு போட்டுக்கலாம். பட்டை, ஏலக்காய், அனாசிப்பூ, கசகசா. அது வதங்கினதுக்கு அப்புறம் பச்சை மிளகாய், வெங்காயம், சின்ன வெங்காயம் தான் போட்டுக்கணும் நாட்டுக்கோழி குழம்புக்கு. அப்பதான் நல்லா இருக்கும். எல்லாம் சேர்ந்து வதங்கட்டும். இது பாட்டுக்கு இது இங்கிட்ட வதங்கட்டும். குக்கர் ஆஃப் பண்ணி வச்சு அவர் உள்ள குதிச்சுக்கிட்டு இருக்காப்புல. வேணாம் கடிச்சுப்போம். ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஃப்ரிட்ஜில் இருந்தனால இருந்துச்சு. இல்லைன்னா எப்போதும் கருவேப்பிலை இருக்காது. அது எடுக்கலை இந்த வாரம் பெருசா சமையலுக்கு. நல்லா எண்ணெயில வதங்கட்டும். கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வதங்கணும். வதங்கினாதான் அந்த ரோஸ் கலர்ல